இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த அஞ்சலியும் சிந்தாமணியும் சேர்ந்துக்கிட்டு, நம்ம கார்த்திக்கு இப்படி ஒரு துரோகத்த பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. கண்டிப்பா வரப்போற எபிசோட்ல நம்ம எதிர்பார்க்காத திருப்பமும் சுவாரஸ்யமா நடக்கப் போகுது. ஏன்னா, இந்த கார்த்திக் இருந்துகிட்டு, இந்த சிந்தாமணி வீட்ல தங்க வச்சது தாங்க ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா, இந்த சிந்தாமணி இருந்துகிட்டு, நம்ம கார்த்திக்கே தெரியாம அவனுடைய அக்கவுண்ட்ல இருக்கிற மொத்த பணமும் அஞ்சலியோட அக்கவுண்ட்டுக்கு மாத்துனா கூட கண்டிப்பா சந்தேகம் வரும்னு ஏன் இவ அக்கவுண்ட்டுக்கு மாத்திட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு வேளை வந்துட்டு சப்போஸ் அப்படி கண்டுபிடிச்சாவா எந்த சூழ்நிலை இல்லைன்னா இந்த இலக்கியாவும் கௌதம் வருவாங்க. கண்டிப்பா வந்தாவா உங்களை திரும்ப வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சுட்டா அதுக்காக வந்துட்டு நான் எதுக்கும் ஒரு சேஃப்டிக்காக வச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு பொய்யை தாங்க இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சொல்ல போகிறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி உண்மை தெரிஞ்ச நம்ம பைரவி இவங்க எல்லாருமே கையும் காலமாக பிடிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தாங்க தாக்ஷா இன்னைக்கு இந்த ஒரு உண்மையை தெரியப்படுத்துகிறாங்க. கண்டிப்பாக இந்த தாக்ஷானு இதில் கூட்டம் இருப்பாங்களா அப்படின்னு மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வழியாக நம்ம பைரவி வந்துட்டு இந்த சிந்தாமணி ஆரம்பத்திலே நம்ம வீட்டில் தங்கக்கூடாதுன்னு அவ்வளோவா உறுதியாக இருந்தோம். ஆனால் இந்த கார்த்திக் முட்டாள்தனமான ஒரு காரியத்தில் ஈடுபட்ட ஒரு காரணத்தினால்தான் இப்போ இந்த சிந்தாமணி வந்துட்டு எதிர்க்க முடியல. ஏன்னா இந்த சிந்தாமணிக்கு எவிடன்ஸாக வந்துட்டு எதுவுமே நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் இவ உண்மையிலே நம்ம கார்த்திக் கிட்ட இருக்கிற மொத்த சொத்து மதிப்பும் அந்த பணத்தையும் திருட தான் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்திருக்கா அப்படின்ற உண்மையை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் கார்த்திக் இதை வந்துட்டு கையும் காலமாக சிக்க வைக்கணும். அதுக்கான எவிடன்ஸ் வந்துட்டு எப்படியாச்சும் கலெக்ட் பண்ணணும்னு தாங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக இந்த அஞ்சலி கிட்ட வந்துட்டு சொல்கிறாங்க, இங்கே பாரு அஞ்சலி, ஒழுங்காக உங்கள் அம்மாவும் நீ இருக்கிறதுக்கு பாருங்கள். இலக்கியா தான் இந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே போயிட்டா நம்மளை வந்துட்டு கேட்க யாருமே இல்லை அப்படின்னு தலைகணத்தில் மட்டும் ஆடாதீங்க. ஏன்னா இலக்கியாவுக்கு மேலே நான் இருக்கேன். கண்டிப்பாக வந்துட்டு நான் பொறுமையாக எல்லா நேரம் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த பைரவியும் சொல்லி காமிச்சிட்டு இருக்கேங்க. ஒரு கட்டத்தில் இந்த எஸ்எஸ்கேயோட சுயரூபத்தை வந்துட்டு அஞ்சலி ரொம்பவே மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்குங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தில் மாட்டினாலும் கண்டிப்பாக எஸ்எஸ்கே அப்போ வந்துட்டு எனக்கு உதவி பண்ணுவாங்க. இதுக்கு மேலே வந்துட்டு எனக்கு பயமே கிடையாது. ஏன்னா இவ்வளோ நாளாக வந்துட்டு எனக்கு எதிராக இந்த இலக்கியாவும் கௌதம் தான் ஒரு போட்டு வச்ச வலையில் சிக்காமல் இருந்தாங்க. ஆனால் இப்போ எல்லாமே வந்துட்டு எஸ்எஸ்கேவோட அப்பாவோட சூழ்ச்சிலையும் தாக்ஷாயணி அம்மாவோட ஒரு கைவசத்தில் தான் இருக்குது. இதுக்கு மேலே கண்டிப்பாக இந்த இலக்கியாவும் கௌதமும் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே 7 ஜென்மத்தில் வர முடியாது. மொத்த சொத்து மதிப்பும் நானும் கார்த்திக் மட்டும்தான் சந்தோஷமாக ஆள போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு தலகணத்தில் தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இது வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் பலிக்காது. ஏன்னா நம்ம இலக்கிய இருந்துக்கிட்டு ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் பண்ண துரோகத்துக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு சரியான பதிலடியை தாங்க வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ வரைக்குமே வந்துட்டு நம்ம கௌதமால் இந்த ஒரு விஷயத்தை ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா நம்ம கார்த்திக் மேலே அளவு கடந்த ஒரு நம்பிக்கை தாங்க வச்சுட்டு இருந்துச்சு. அந்த நம்பிக்கையை உடைச்சது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு பக்கம் நம்ம ஏமாற்றி போட்டங்களே கையெழுத்து அந்த வீட்டு பத்திரத்தில் அந்த ஒரு உண்மை மட்டும் கௌதமுக்கு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை வந்துட்டு உண்டலன்னு எல்லாருமே விடமாட்டான். ஏன்னா அந்த ஒரு விஷயத்தினால மட்டும்தான் வந்து இப்போ நமக்கும் இலக்கியாவுக்கும் வந்துட்டு பயங்கரமாக ஒரு சண்டையே வரப்போகுது. ஏன்னா இலக்கியாவோட சுயரூபம் தெரியாமல் நீ அஞ்சலி பேசிட்டு இருக்க. இலக்கியா வந்துட்டு இருக்கிறதுல ரொம்பவே மோசமானவ. அவள் பக்கம் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ் மட்டும் கிடைச்சானவா நம்ம எல்லாருமே வந்துட்டு தலையெழுத்தையும் மாற்றிடுவா. அவளோட சூழ்ச்சி அப்படி அப்படின்ற மாதிரி நம்ம பைரவி தெரிஞ்சுக்கிட்டு இந்த தாக்ஷாயணிக்கே தெரியப்படுத்துகிறாங்க. ஆனால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திக் இருந்துக்கிட்டு கண்டிப்பாக நான் வந்துட்டு பண்ணது தப்பு தான் அப்படின்னு நம்ம கௌதமோட காலில் விழுறதுக்கு எவ்வளவோ வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா நம்ம கௌதம் இருந்துக்கிட்டு ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே இவன் போனால் போயிட்டு போகுது, சின்ன சின்ன தப்பு பண்ணாலும் என் தம்பி தான் பண்ணான் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அது எல்லாத்தையுமே வந்துட்டு சரி பண்ணுறதுக்காக தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இதுக்கு மேலேயும் வந்துட்டு பொறுத்து போகிற அந்த ஒரு மனநிலைமை நம்ம கௌதமுக்கும் கிடையாது, நம்ம ஜானகி அம்மாக்கும் கிடையாதுங்க. ஏன்னா எந்த ஒரு வீட்டை விட்டு நம்மளை வெளியே எடுத்துறாங்களோ இந்த எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயணியோட பேச்சை கேட்டு அவங்க மத்தியிலே அவங்க பண்ணுற எல்லா குற்றத்தையும் அவங்களுக்கு தெரியப்படுத்திட்டு அவங்கள நம்ம வீட்டை விட்டு வெளியேற்றணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தாங்க நம்ம ஜானகி அம்மாவே நம்ம கௌதம் கிட்ட சொல்லிட்டு இருக்கேங்க. ஆனால் நம்ம கௌதம்க்கு வந்துட்டு இதில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. இந்த கார்த்திக் வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு ஃப்ராடு வேலையை மட்டும் தெரியப்படுத்தினா போதும் ஜானகி. ஏன்னா இவன் வந்துட்டு இப்போ வரைக்குமே ஒரு முட்டாள்தனமான காரியத்தில் தான் அவனை வந்துட்டு ஆட்டி படைச்சிட்டு இருக்காங்க இந்த பைரவி இந்த அஞ்சலியும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சிந்தாமணியோட சூழ்ச்சி எப்படியாச்சும் வந்துட்டு நம்ம கார்த்திக்கு தெரிய வரணுங்க. ஏன்னா இல்லை திட்டம் போட்டு வந்துட்டு நம்ம கார்த்திக்கிட்ட இருக்கிற மொத்த சொத்து மதிப்பையும் ஏமாற்றி இந்த சிந்தாமணி அவளுடைய அக்கௌண்ட்டில் போட்டுக்கிட்டு கண்டிப்பாக இந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே போயிட போகிறான். அதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம இலக்கியா அவளை நினச்சா அவன் கண்டுபிடிக்க முடியாது, கௌதம் நினச்சாலும் கண்டுபிடிக்க முடியாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இலக்கிய நேயர்களுக்கு மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட்